ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், என்ன வழிபாடுகள் செய்யணும்னு பார்க்கலாம். விரதம் இருக்கிறவங்களாக இருந்தால் காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விரதத்தை தொடங்கலாம். சாயங்காலம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தீபத்தை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். அடுத்து எத்தனை விளக்கேற்றணும்னு பார்க்கலாம். இந்த கார்த்திகை தீபமானது 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமான கார்த்திகை பெண்களுக்காக ஏற்றப்படுறது. ஸோ மொத்தம் 6 பெண்கள் இருக்கிறதா சொல்லப்படுறதால நம்ம என்ன பண்ணணும், 6 விளக்கு ஏற்றலாம். அடுத்து எல்லா அறையிலையும் 2 விளக்கு ஏற்றணும். முதல்ல வாசப்படியில் 27 நட்சத்திரத்துக்கும் 27 விளக்கு போடுவாங்க. நீங்கள் எத்தனை விளக்கு வச்சாலையும் சரி, முதல்ல வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கு வைங்க. அப்புறம் மற்ற இடங்களில் விளக்கேற்றுங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு அந்த அர்த்தநாதீஸ்வரருடைய சிலையை வெளியே கொண்டு வருவாங்க. சிவன் அர்த்தநாதீஸ்வரராக வெளியே உள்ளே போவார். அப்படி வரப்போ நம்ம அதை பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.